ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் வளையல் வந்து இப்போ நிறைய இருக்குது வேஸ்ட்டாக. இப்போ இதை வச்சு நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களுக்காக இப்போது வளையல்லாம் வேஸ்ட்டாக இருக்குமா, ஏதாவது எனக்கு இதில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி கேட்டாங்க. நம்ம இதை வச்சு ஒரு ப்ராடக்ட் நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கம்மு போட்டு இப்போ ஒரு வளையல் மேலே ஒரு வளையல் நம்ம வரிசையாக செட் பண்ணி கரெக்டாக ஒட்டிக்கலாம். நீங்கள் நல்ல கம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இது யூஸ் பண்ணேன், பரவாயில்ல சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒட்டிக்கணும். பசங்க எல்லாம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. உள்ளான் நூல் வந்து 2 எடுத்துருக்கேன் கலர் பார்த்து. நீங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நூல் வந்து நான் நம்மளுடைய தேசிய கொடி கலரில் வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கலர் சூஸ் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்குங்க. இப்போ நம்ம அந்த கண்ணாடியில் வந்து நம்ம ஒரு நூலாக நம்ம கலர் கலராக பார்த்து செட் பண்ணிக்கலாம். இப்படி தான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ ஒரு கலருக்கும் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கம் போட்டு பேலன்ஸ் அந்த கட் பீஸை ஒட்டிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணுங்கள். இது போல் ரவுண்ட் அட்டை ஒன்று கட் பண்ணி அதில் நீங்கள் ஓரத்தில் கம் தடவிட்டு நீங்கள் அதில் அடியில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ.